புதிய தலைமுறையின் சிந்தை இணையதளத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பத்திரிகையாளருமான விக் மார்க்ஸ் எழுதிய கேரி சோபர்ஸ் கிரிக்கெட் வரலாற்றின் தலைச்சிறந்த ஆல்ரவுண்டர் எனும் கட்டுரை இன்று வெளியாகியிருக்கிறது. கிரிக்கெட் உலகின் தலைசிறந்த ஆல்ரவுண்டரான கேரி சோபர்ஸ் கடந்த ஜூலை 17 மறைந்ததையொட்டி அவரது பிரமிக்கத்தக்க வாழ்வையும் அசாத்திய சாதனைகளையும் இக்கட்டுரை விரிவாக அலசுகிறது. மட்டை வீச்சு, பந்து வீச்சு, கள தடுப்பு என அனைத்து துறைகளிலும் சிறப்புடன் விளங்கிய ஆல்ரவுண்டராக சோபர்ஸ் விளங்கினார் என்று இக்கட்டுரை விவரிக்கிறது. டான் பிராட்மேன் தலைச்சிறந்த மட்டையாளர் என்றால் சோபர்ஸ் தலைசிறந்த ஆல்ரவுண்டர் என்கிறார் கட்டுரையாளர். 1960களில் 93 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8032 ரன்களையும் 235 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியவர் 7 ஆண்டுகள் கேப்டனாக இருந்து மேற்கிந்திய தீவுகள் அணியை பல வெற்றிகளை குவிக்க செய்தவர். விவ் ரிச்சர்ட்ஸை போல மைதானத்திற்குள் நுழையும் போதே ரசிகர்களை வசீகரிக்கும் ஆற்றல் கொண்ட சோபர்ஸின் ஆளுமை புள்ளி விவரங்களுக்குள் அடங்கிவிடக்கூடியதல்ல. மந்தமான மரபு வழி வீரர்கள் நிறைந்திருந்த காலத்தில் அவர் ஒரு சுதந்திர பறவையாக அதிரடி நாயகனாக வலம் வந்தார் என்று சோபர்ஸின் தனித்துவத்தை வர்ணிக்கிறார் கட்டுரையாளர்.